தேவி என்ன பண்ணிட்டு இருக்கிற? சரி இப்போ எனக்கு என்ன சமைக்க போற? உங்களுக்கு தனியா சமைக்கணுமா? எனக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இல்ல. நானே உடம்பு முடியல, நானே கோதுமை தோசை ஊற்றி நானே பண்ணி சாப்பிடலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு வேற செஞ்சு கொடுக்கணுமா? கோதுமை தோசையா? உங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அங்கே பாருங்க. இது என்னது? வெங்காயம் வதங்குது. தக்காளி வெங்காயம் வதக்குறேன். சரி ஓகே. உங்களுக்கு கோதுமை தோசை வந்துருவா? சரி ஊத்த. அப்புறம் என்ன பண்ணுது? என்ன பண்றதா? நான் ஏதாச்சும் சோறாக்கி ஏதோ வாழைக்காய் பொரியல் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே அப்படியே என்ன சொல்லிட்டு வந்தேன்? சோறாக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வந்தேன். அப்படியே வந்து டக்குன்னு மாறுறியே, நான் என்ன தான் பண்ணுறது? இன்னும் அப்படிதான் இப்படித்தான். சரி நீ என்ன செஞ்சதோ திங்கிற. கழுதைக்கு வாக்கப்பட்டா உதைக்க தான் செய்யும் மாதிரி. ஏன் இது மிக்சி இருக்குது, ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். சரி ஆறிட்டு வந்து நான் வந்து அரைச்சிட்டேன். அது என்ன அடுப்பில் என்ன போட்டுக்கிறேன்? ஒலையா? சோறாக்க போறியா? அட பாவி, அது அப்படியே வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு வேறு வேலையை பார்ப்பேன். அந்த தண்ணி அப்படியே வச்சிரு. பார்த்தீங்களா, மனசு திடீர்னு மாறுதான், திடீர்னு உருளுதான் மாதிரி. ஆமாம் சரி அப்படிங்கிற. மழை பெய்யுத சப்பாத்தி தேய்ச்சா பொசுன்னு இருக்கு. சப்பாத்தி வராது. கோதுமை தோசை நல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் கோதுமை தோசை பிடிக்குமா? ஐயோ இன்னைக்கு ஒரு பையன் வந்துடும் போற. அப்படி தம்பி எனக்கு கோதுமை தோசை தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும்க்கா இன்னைக்கு. சரி 9 மணிக்கு போடுவீல சொல்லிக்கோ. என்னென்ன போடுவேன்னா சீரகம், மிளகு, உப்பு போட்டு ஊத்துனா செம்மையா இருக்கும். ஆமாம் ஓகே தான். எல்லாரும் கோதுமை தோசை சாப்பிடலாம். சரி அதுக்கு இந்த ஊத்துற. அப்படியே வாயில் ஊற்றிக்காத மறந்தா. அப்படி சரி வாயில் ஊற்றிக்க. அப்படியே சரி ஓகே. சப்பாத்தி சுடுறேங்க பாருங்க. எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக சுடுது பாருங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்தி வாங்க சாப்பிட்லாம். இங்கே தக்காளி வதக்கி ஆறிக்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்சிருவேன். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை தோசை கூட சப்பாத்தியாக சுட்டுட்டேன் பாருங்க. சாஃப்டான சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்க. மாவு பிசைய வேண்டியதில்லை, தேய்க்க வேண்டியதில்லை. எப்படி சாஃப்டான சப்பாத்தி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே எப்படி எவ்வளோ ஈஸியான வேலை. என்ன தோசை சுட்டாச்சா? எடு சட்னி அரைச்சாரு கொண்டா. நான் அரைச்சிட்டேன். ஓ அரைச்சிட்டியா? பாடி ஓகே. சட்னி அரைச்ச மகராசி தாங்க. தோசை சப்பாத்தி மாதிரி செஞ்சுருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். எனக்கு தெரியுதா? ஐயா சொல்லு. எல்லாரும் சாப்பிட்லாம். தோசை வந்து தக்காளி சட்னி. நான் வந்து கையேந்தி பகவானில் சாப்பிட்ற மாதிரி சூடாக அப்பப்போ சுட்டு சாப்பிடுவேன். ஆமாம், அவருக்கு மட்டும் ஆற வச்சு கொடுக்கலான்னு இருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து எடுக்குவா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு காட்டுறாங்க. இப்படி எடுத்து இப்படி ஆகி வச்சுக்கணுமா. இதான் எல்லாத்துக்கும் தெரியாது போரு. இவங்க மட்டும் தான் சரி சாப்பிட்டு காட்டுறாங்க. ஆமாம் இந்த தோசை வந்துட்டுருக்கு. தோசை சுட்டுறாள் நின்றுட்டு தோசை சாப்பிட்ருவாங்க. இவங்க சுட்டு சாப்பிட்டு மிச்சதான் எனக்கு கிடைக்கி மிச்சம். அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து சூடாக சாப்பிட்றேன். ஆமாம் ஆமாங்க, நம்புதான் தாங்க வாழ்க்கை. கட் பண்ணு.